கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம பக்கத்து வீடு தெரிந்தவங்க அவங்களெல்லாம் கூப்பிடணும். இந்த 1 ஹவர் தான் சந்தைக்கு போகிற மாதிரி, சண்டைக்கு இல்லை, சந்தைக்கு போகிற மாதிரி அப்படி கூட்டணும். அப்படி ஆதாயம் பண்ணுறதுக்குள்ள வழிகள் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, வாசிங்கள் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசிக்கிறேன். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பயங்கரமான வசனம் போல தெரியும், ஆனால் நல்ல வசனமும் கூட. எரேமியா யூதேயா ஜனங்கள் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை தீர்க்கதரிசனம் உரைத்து வந்தார். இந்த ஜனங்கள் சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பு அவங்களுடைய பாவங்களை எல்லாம் அவங்க சுட்டி காண்பித்து, நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழணும், தேவன் வருத்தப்படுகிறார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திருத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவன் பிரசங்கம் பண்ணான். ஒருத்தர் கேட்கலை. ஆகவே அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் முதலாவது எருசலேம் நகரத்தை வெறுத்தார், 2வது ஜனங்களை வெறுத்தார், 3வது தேவாலயத்தை அவர் இல்லாமல் அவர் போயிட்டார். எப்படியாவது வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தார். தேசம் தீட்டுப்பட்டது, ஜனங்கள் பாவம் செய்தார்கள், ஆலயத்தின் வழிமுறைகள், ஆலயத்தின் சடங்காச்சாரங்கள் எல்லாம் ஒரு ஏனோ தானோ என்று செய்வதை போல காணப்பட்டது. இந்த மாதிரி சூழ்நிலைகளே தீர்க்கதரிசனம் உரைத்து வந்த அந்த காலகட்டத்தில் ஜனங்களை பார்த்து அவன் சொல்கிறான், துர்ச்சனத்தோடு, இந்த துன்மார்க்க ஜனத்தோடு மகா தீவனி செய்யும் போது அவன் அந்த ஜனங்களுடைய தொடர்பெல்லாம் எங்கே தான் இருக்குது? துன்மார்க்க கிரியை செய்கிற ஜனங்களோடு இருக்குது. அதனால் என் பிரியமானவளுக்கு என் வீட்டிலே என்ன இடம் இருக்குது? அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, துன்மார்க்க ஜனத்தோடு துன்மார்க்க கிரியை செய்து பாவமும் அக்கிரமும் செய்து விட்டு கடைசியில் எங்கே வந்துடுறாங்க? எங்கே வந்துடுறாங்க? சர்ச்சைக்கு வந்துடுறாங்க. நம்ம பாஷையில் புரியும் படி சொன்னால் எங்கே வந்துடுறாங்க? ஆனால் செய்கிறதெல்லாம் என்ன செய்கிறாங்க? தேவனுக்கு விரோதமாக செய்கிறாங்க. ஆனால் சர்ச்சைக்கு என்ன செய்கிறாங்க? வந்துடுறாங்க. அது சர்ச்சைக்கு நீங்கள் வந்துடுறீங்க. அதுவும் ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப ஒரு மாதிரி சொல்கிறாரு, பிரியமானவளுக்கு. ஆண்டவர் இப்படி தான் சொல்கிறாரு, ஆண்டவர் பிரியமானவள் தான் சொல்கிறாரு. அவர் பாவம் செய்து அக்கிரமம் செய்து தேவனுக்கு விரோதமாக எல்லாம் செய்திருந்தாலும் அவர் சொல்லும்போது எப்படி தான் சொல்கிறாரு? பிரியமானவள் தான் சொல்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாவது திருந்துவாங்களா? இந்த பிள்ளைகள் சேட்டை பண்ண உடனே நம்ம சில நேரம் ஒரு மாதிரி திட்டுவோம். ஆனாலும் சில நேரங்களில் அந்த சேட்டை பண்ணுற பிள்ளைகளை கொஞ்சம் ஐஸ் வைக்கிறதுக்கு, என் செல்ல பிள்ளை, என் கண்ணு, நீ அப்படிலாம் செய்யாதம்மா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இதை மாதிரி ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறாரு? பிரியமானவனுக்கு அப்படியாவது அவங்க திருந்துவாங்களான்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் திருந்துற மாதிரி இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க? பரிசுத்த மாம்சத்தை முன்ன விட்டு தண்டி போக பண்ணுவேன். பொல்லாப்பு நடக்கும்போது நீ என்ன செய்கிறாய்? பாவம் செய்யும்போது ஜாலியாக இருக்கிறாங்க, அக்கிரமங்கள் கிரியை செய்யும்போது ஜாலியாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் இருக்கிறீங்களே, ஆனால் நான் உங்களுக்கு என்ன செய்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியான பச்சையுமான ஒளிய மரம் என்ற பெயரை உனக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பேர் என்ன பேர்? என்ன பேர்? எவ்வளோ அடுக்கு சொல்கிறார். நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியான பச்சையான ஒளிவ மரம். அதுக்கு ஆண்டவர் நல்ல ஒளிவ மரம் என்று பெயரை யாருக்கு கொடுத்தாரு? ஆமாம், யூதா ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவங்களுக்கு பேர் என்ன பேர்? நல்ல ஒளிவ மரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நல்ல ஒளிவ மரமாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்கிறீங்க? தொடர்பெல்லாம் எங்கே இருக்குது? துன்மார்க்க ஜனத்தோடு இருக்குது. ஆனால் சர்ச்சைக்கு வருவாங்க. வேலை செய்கிறதெல்லாம் எங்கே?
வேலை செய்யறதுன்னா நம்ம உழைப்புக்கு வேலை செய்யறதில்ல. வேண்டாத வேலை செய்யறதெல்லாம் இங்கே உலகத்தூள் துன்மார்க்கம். ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் என்ன செய்வாங்க, அவங்க வந்துடுவாங்க. ஆண்டு சொல்கிறாரு, இப்படிலாம் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த பேருக்கும் நீங்கள் நடந்து கொள்கிற முறைக்கும் என்ன இல்லை, சம்மந்தம் இல்லாமல் போயிடுது. நான் உங்களுக்கு நல்ல பேர் கொடுத்துருக்கேன், அந்த பேரை நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுவாங்களே, பேர் என்ன செய்யணும், காப்பாற்றிக்கணும். பேர் என்ன செய்யணும், அப்போ காப்பாற்றிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயமே உண்டாகுதா? அப்போ நமக்கு ஆண்டவர் ஒலிவ மரம்ன்ற பேர் கொடுத்துருக்கு. என்ன மரம் கொடுத்துருக்காரு? அதுவும் எப்படி ஒலிவ மரமா, நல்ல கனி கொடுக்குற ஒலிய மரம், நேர்த்தியான ஒலிய மரம், பச்சையான ஒலிய மரம். அது காஞ்சி போனதையும் சொல்ல, அவ்வளோ அருமையாக அதை சொல்லி ஒரு செழிப்புள்ள ஒரு எல்லையை கத்த குறித்து வைத்து என்ன செய்கிறாரு அவர் சொல்வதாக காண்கிறோம். அப்போ ஆண்டருக்குள்ளே இருக்கிறேன்னா நம்மெல்லாம் யாராக இருக்கிறோம், தேவனுக்கென்று நல்ல பச்சையான ஒலிய மரத்தை போல இருக்கும். இந்த ஒலிய மரம் நம்முடைய நாட்டிலே வாழை மரம் இருக்குல்லவா, வாழையடி வாழையாக அப்படி சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டது. எல்லா மரங்களும் வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் பொதுவாக ஜனங்களை ஒரு விருட்சம் என்று சொல்லுகிறார். விருட்சம் நல்ல மரங்களுக்கு ஒப்பனையாக வச்சு எழுதியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு. அப்போ வாழை மரத்தை நம்முடைய தேசத்தில், நம்முடைய கலாச்சாரத்தில் வாழை மரம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு என்ன கிடையாது, எண்டு கிடையாது, அதுக்கு என்ன கிடையாது, முடிவு கிடையாது. அப்படி உருவாகிட்டே இருக்கும். அது என்றைக்கு உருவாக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன அழியாமல், ஒருவேளை வெட்டப்பட்டு அந்த கனி கொடுத்ததுக்கப்புறம் வெட்டப்பட, ஆனால் பக்க கண் என்ன செய்யும் வந்துட்டு அதை எடுத்து எடுத்து வைக்க வைக்க வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து வரும். ஆக ஒரு 2 வாழை மரம் வச்சுருந்தான்னா ஒரு 2 வருஷத்தில் வாழை தோப்பே வச்சிருவான். அதுக்கு தான் சொல்லுவோம் வாழையடி வாழையாக. அது மக்களோடு தொடர்பு கொண்ட ஒரு மரம். இதே போல் இஸ்ரவேல் தேசத்தில் ஒலிவ மரம் ஜனத்தோடு தொடர்பு கொண்ட ஒரு மரம், நீடித்த ஆயுசுள்ள, நீடித்த குறைஞ்சபட்சம் 900 வருஷத்துக்கு என்ன செய்யும், 900 1000 வருஷம். அதுக்கு ஆயுட்காலம் எவ்வளவு, 900 1000 வருஷம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பாடு மரணங்களை நாம் எல்லாம் தியானிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ராத்திரி கெத்செமனே தோட்டத்துக்கு போய் என்ன செய்தார், ஜெபம் பண்ணார்ல. அந்த தோட்டத்தில் என்ன மரம் இருந்தது, ஒலிவ மரம் இருந்தது. அந்த ஒலிவ மரம் இன்னைக்கு இருக்குது. அந்த ஒலிவ மரம் என்ன இருக்குது, அவன் போய் பார்த்தோம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த தோட்டத்தில் ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்காங்க. அப்போ அந்த தோட்டத்தில் பார்த்தோன்னா ஒலிவ மரங்கள் ஒரு ஏறக்குறைய ஒரு 50 மரங்களாவது இருக்கும். நிறைய மரங்கள் அடிக்கப்பட்டு போச்சு. ஆனால் இப்போ இருக்கிற இந்த மரங்களுக்கு இடையில தான் ஆண்டவர் உட்காந்து ஜெபம் பண்ணார் அப்படின்னு. அவங்களுக்கு இடம் தெரியலை, இடம் தெரிஞ்சால் அதையும் என்ன செய்வாங்க. ஆனால் ஒலிவ மரத்தை அந்த இடத்தை சுற்றி வேலி போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான் போய் பார்த்துட்டு வருவாங்க. 2000 வருஷம் அதுக்கு முன்னால் எப்போ நட்டப்பட்டது நமக்கு என்ன செய்யுது தெரியாது. ஆனால் இன்றைக்கி வருஷம் 2000 போனாலும் இன்றைக்கி ஒலிவ மரம் என்ன செய்யுது இருக்குது. இந்த மரத்திற்கு சில மரங்கள் 2000 வருஷம் ஆட்சி சொல்லுவாங்க, ரேராக இருக்கும். எப்படி இருக்கும், ரேர் மரங்கள். அது என்றைக்கோ ஒரு நாள் ஏதாவது ஒரு மரம் ஒரு 1000ல் 1 லட்சத்தில் 1 அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒலிவ மரங்கள் என்பது எல்லாமே நல்ல நீடித்த காலத்து பலன் கொடுக்கக்கூடியது. சரி, ஆண்டவர் இதை மனிதனோடு தொடர்பு வச்சிருந்தார். அந்த ஒலிவ மரம் தேவன் பார்வையில் ரொம்ப முக்கியமான ஒரு மரமாகவே இருக்கு. அதில் சொல்லும் போது நம்ம ஒலிவ மரத்தை போல நம்ம அவர் உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் 3 மரங்கள் ரொம்ப முக்கியமானது. என்னதுனா, ஒன்று ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி. இந்த 3 மரங்க பைபிள் ஃபுல்லாக வரும். இந்த 3 மரங்க பைபிள் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆதியாமத்தை எடுத்துக்கொள்வோமே, ஆதியாமத்தை எடுத்துக்கலாம். ஆதாமேவா நல்ல அவங்க தோட்டத்தில் நல்லா ஜாலியாக இருந்தாங்க, வேலை செய்வாங்க, ஏன் ஆண்டவர் வருவார், அவரோடு பேசுவாங்க. பிறகு அப்படி நதியில் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு பழங்களை சாப்பிட்டுட்டு அப்படி இருந்தாங்க. ஆனால் பாவம் செய்த உடனே அவங்க எந்த இலையை தைத்து, எந்த இலையா
அத்தி இலை. எந்த இலை? அத்தி இலை. அந்த ஆண்டவரோடு, அதாவது இந்த 3 மரங்களும் பைபிளில் வந்து தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அத்தி வரும், ஒளிய மரம். இது இது தாண்ட உடனே நோவாவுடைய பேழை அது முடிஞ்சு தரை தெரியுதா இல்லையான்னு ஒரு புறாவை அனுப்பிவிட்டான். அது எதை கொண்டு வந்தான்? ஒளிவ இலை கொண்டு. அடுத்தாக்கல நோவா விதை விதைத்தான். விதைச்சதில் ரொம்ப முக்கியமாக எதை விதைச்சான்? திராட்சை செடி. திராட்சை பழங்களை அவன் என்ன செய்தான்? அவன் சாப்பிட்டான். அது வேதத்தில் சொல்லப்படுது. ஆக தொடக்கத்தில் இருந்தே நம்ம பார்க்கும்போது இந்த 3 மரங்களும் இந்த தேவனோடு என்ன செய்யுது? வேதாந்த தொடர்புடையதாகவே இருக்கும். ஆண்டவத்தில் தான் சொல்லியிருக்கிறேன். நமக்கு என்ன பேர் கொடுத்தாரா? நல்ல ஒளிய மரம். அப்போ நாம் நல்ல ஒளிய மரமாக இருக்க வேண்டிய நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்னா, சர்ச்சுக்கு மட்டும்தான் வரோம். ஆனால் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது? வெளியே வேறு விதமாக இருக்குது. வேறு விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ள ஞாயிற்றுக்கிழமை ஆனோன்னு எங்கே வந்துடும்? அதான் ஆண்டு கேட்குறாரு, துன்மார்க்க ஜனத்தோடு தீவினை செய்யும் போது என் பிரியமானவனுக்கு என் வீட்டில் என்ன இருக்கிறது? வீட்டுக்கு அவளெல்லாம் செய்துட்டு எதுக்கு வீட்டுக்கு வரீங்க? அப்போ தேவனுடைய வீட்டுக்கு ஏன் வாரீங்கிறது? அப்போ நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கணும்னா தேவனோடு இருக்கணும். அந்த தேவனோடு இருப்பது தான் அதில் சொல்லப்படுது நல்ல ஒளிவ மரம். தேவனோடு இருக்கிற தொடர்பு தான் என்னது? நல்ல ஒளிவ மரம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இதே சொல்லியிருக்கார். ஒளிய மரத்தை வந்து வேதத்தில் சொல்லும்போது நமக்கு ஒப்பனையாய் ஆண்டவர் அந்த ஒளிய மரத்தை வச்சு வச்சுருக்காரு. கடைசி வரைக்கும் அந்த ஒளிய மரம் வெளிப்படுத்துகிற வரைக்கும் அந்த ஒளிய மரம் எங்கே வருது? கடைசி வரைக்கும் வருது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவனோடு உள்ள உறவுகள் நம்முடைய ஜீவிய காலம் முழுவதுக்கு என்ன செய்யணும்? இருக்க. அதை வேண்டாத ஆட்களோடு சேர்க்கை இருக்கக்கூடாது என்பதற்கு பல உதாரணங்கள் ஒளிய மரத்திலிருந்தே இருக்குது. நியாயாதிபதி புத்தகத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறோம். அதில் ராஜாக்கள் இல்லை, அகிமெல்லைக்கு என்றதான ஒருத்தன் வந்து நினச்சிட்டான், எல்லா ஜனத்தையும் கொண்டுட்டான். அதாவது ராஜாக்கள் உள்ள காரியத்தில் செய்யும்போது யோதாமுடைய காரியத்தை குறித்து சொல்லும்போது அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கு. யாரை அப்படின்னு சொன்னால் நியாயாதிபதி புத்தகத்தில் ஏற்கனவே இந்த கிதியோனுடைய சம்பவம் நினைக்கிறேன். அவருடைய 30 பிள்ளைகளையும் என்ன செய்தாங்க? கொலை பண்ணிட்டாங்க. அவங்களுடைய 30 பிள்ளைகளையும் என்ன செய்தாங்க? யோதாம் ஒருத்தன் தான் என்ன செய்தான்? வேதத்தில் வாசிங்க. யோதாம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. கிதியோன் எவ்வளோ கஷ்டப்பட்டு மீதியான் கையிலேருந்து என்ன செய்தான்? விடுவித்தான். அவனுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, யெருபகாலின் குமார் 70 பேர் ஆகிய ஒருத்தன் வந்தான். யெருபகாலுடைய 70 பிள்ளைகள் உங்களுக்கு ஆளுகை செய்யணுமா? நான் ஒருத்தன், யோதாம் சொல்கிறேன், நான் ஒருத்தன். இவன் வந்து வேலைக்காரி பிள்ளை பையன், நான் உங்களை ஆளுகை செய்யலாமான்னு சொல்லி கேட்டு விசாரணை செய்துட்டு இருக்கும்போது எல்லாரும் சரி யோதாம் நீனே ஆளுகை செய்ய அப்படின்ட்டாங்க. அப்போது இல்லை அகிமெல்லைக்கு ஆளுகை செய்யிட்டாங்க. 70 பேர் கொண்டுட்டாங்க அவன பிள்ளைகள். கிதியோனுடைய 70 பிள்ளைகளையும் கொண்டுட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தன் தப்பிச்சிட்டான், யோதாம் தான் தப்பிச்சிட்டான். இவங்க அபிமெலேக்கை வச்சு என்ன செய்றாங்க? ஆளுகை செய்து கொண்டிருக்கிற காலத்தில் யோதாம் சொல்கிறான், ஒரு உதாரணம் சொல்கிறான். அப்போ ஒளிய மரத்தில் போய் அவன் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். ஒளிய மரத்தில் போய் ஜனங்கள்லாம் போய் எல்லா செடிகளும் மரங்களும் போய் கேட்டுலாம், நீ எனக்கு என்ன செய்? ராஜாவாயிரு. நீ எனக்கு என்ன செய்? ராஜாவாயிரு. 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு, அதை எடுத்துக்கொள்ளுங்க. 9ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம். எடுத்தீங்களா எல்லாரும்? 9ஆம் வசனம்.
8 வாசிங்க. ம், நீ எங்களுக்கு ராஜாவா இருன்றது ஒளிய மரம். ம் 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 சரி. அடுத்தாங்க எந்த மரத்துக்கு வந்துட்டான்? 11ஆம் வசனம். அத்தி மரத்தை போய் பார்த்து கேட்டாங்க. ம் அதுக்கு பிறகு நல்லா கவனிங்க. செடிகள் மரம் கொடி எல்லாம் போய் முதல்ல யார்கிட்ட போய் கேட்டுதான்? ஒளியை பார்த்துட்டு போய் கேட்டோம், எங்களுக்கு ராஜாவாக இரு. இந்த உதாரணம் எதுக்கு சொல்கிறான்னா, துன்மார்க்கனுக்கு வேண்டாதவருக்கு தலைமை தாங்க வாங்கன்னு கூப்பிட்ட உடனே இந்த ஒளிய மரம் சொல்லிச்சு, அப்போல்லாம் உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் வர மாட்டோம். ஏன் அப்படின்னா, தேவர்கள் மனுஷர்களும் எங்களை நினைக்கிறாங்க, ஒன்றும் பழங்களை விட்டுட்டு வரமாட்டேன். ரெண்டாவது, தேவர்களும் மனுஷர்களும் என்ன நினைக்கிறாங்க, ஆமாம் புகழ்கிறார்கள். அருமையான செடி இருக்கு, அருமையான ரசம் இருக்கு. அத்தி மரம் 9ஆம் வசனத்தை போடும். ஒலிவ மரம். அதான் கவனிக்கணும். தேவர்களும் மனுஷரும் நினைக்கிறாங்களா, புகழ்கிறேன். எல்லாரும் இன்னும் புகழ்றாங்க. அப்போ அத்திமரம் என்பது சில ஒளியுமரம் என்பது தேவனுடைய பிள்ளைகளை சுட்டி காட்டுகிறது. அதை கூப்பிட்றான் ஒருத்தன், ஜனங்களை கூப்பிட்றான், நீ எங்களுக்கு என்ன செய், ராஜாவாயிரு. வேண்டாத நபர்களுக்கெல்லாம் என்னது, ராஜாவாயிரு. துன்மார்க்கனுக்கு ராஜாவாயிரு, ஆகட்டியம் பண்ணுறவனுக்கு ராஜாவாயிரு, எங்களுக்கு நீ தலைவனாயிரு, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம், நம்ம எல்லாம் திட்டம் போடுவோம், நம்ம எல்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 சங்கம் போட்டு கூட்டி என்ன செய்யுது, கேட்குது. அதை சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம், உங்களுடைய சங்காத்தமே எனக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா, என்னை தேவர்கள் புகழ்கிறார்கள், மனுஷர்கள் புகழ்கிறார்கள். அப்படின்னா இந்த ஆவிக்குரிய உலகமும் ஆவிக்குரிய மனிதர்களும் என்னை என்ன செய்கிறாங்க, என்னை புகழ்கிறார்கள். இன்னொன்று, தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும் எங்களுக்கு என்ன செய்யுது, இருக்குது. ஆகவே என்னுடைய கொடுமையான மரம் அந்த கனிகளை கொடுக்கிறத விட்டுட்டு ஒன்றும் அரசாளுக்கு என்ன செய்ய மாட்டேன். அப்போது ஒரு மனுஷன் துன்மார்க்கனோடு போயிட்டான் அப்படின்னா அவன் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறான் என்று அர்த்தம். அவன் உலகத்தோடு சம்பந்தமாகி போய்விடுகிறான். அவனுக்கு இருக்கிற நல்ல கனிகள் கெட்டு போய்விடும். கனிகள் என்ன செய்கிறோம். அப்போ நாம் ஒளிய மரமாய் கத்தாந்தமாக வச்சுருக்கேன். நம்ம எப்படிப்பட்ட ஒளிய மரமா, நல்ல ஒளிய மரம். நமக்கு என்ன பேர், நல்ல கனி கொடுக்கறது. அதை மொத்தமாக சொல்ல, நல்ல ஒளிய மரம். நல்லங்கிறது என்ன சொல்ல போகுது, கனிகளிலே அடுத்தாக்கள் என்னது, கொழுமையில் செழுமையிலே பசுமையிலே எல்லாத்துலேயும் நான் என்ன இருக்கேன், நல்லா இருக்கிறேன். அப்போ நல்ல ஒளிய மரம் பேர் வச்சுருக்கிறேன். இன்னும் புரியும்படி சொல்கிறேன், நல்ல விசுவாசி அப்படின்னு பேர் வச்சிருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு போய் கலவரம் பண்ணுற கேஸு, துன்மார்க்க கேஸு, புறங்கூறுற கேஸு, தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற கேஸ் எல்லாம் போய் உட்காந்து சொல்லுது, நீங்கள் வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு காரியம் செய்வோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு துணை போகக்கூடாது என்பதற்கு தான் ஒளிய மரம் சொல்லுது. உங்களுக்கு துணை போவதற்கு ஆளுனா ராஜ பதவி என்பது எப்படி இருக்கும், அது உங்களுக்கு துன்மார்க்க கிரி. ஏன்னா எருபகாலனுடைய 70 பிள்ளைகள் அவன் உயிரை பணைய வச்சு ஜெயம் கொடுத்தான், உயிரை பணைய வச்சு நமக்கு என்ன செய்தான், வெற்றி வாங்கி கொடுத்தான். மீதியான இது கையில் நம்ம குடியிருந்தோமே, எப்படி இருந்தோம், குகைகளிலும் மலைகளிலும் இருப்போம், விதைப்போம், விதைச்சி அறுவடை செய்கிற நேரத்தில் அவன் மீதியான கொள்ளையடிச்சுட்டு போயிடுவான். பட்டினியும் பசியுமாக கிடந்தோம், உயிர் தப்பி போகிறதுக்கு வழி இல்லாமல் குகையில் தப்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நம்ம எல்லாம் நல்ல குடியிருக்க பண்ணின, நல்ல ஒரு வெற்றி வாழ்வை தந்த, நம்மை நல்ல ஆளுகை செய்த கிதியோனை நீங்கள் என்ன செய்தீங்க, கவனிக்கலை. அவன் பிள்ளைகள் 70 பேர் என்ன செய்தீங்க, ஒரே கல்லை கொன்று போட்டீங்க. கல்லை வச்சு என்ன செய்தீங்க, கொன்று போட்டீங்க. இவ்வளவு துரோகம் பண்ணிட்டீங்க நீங்கள். உங்களுக்கு நான் யாராக வரணும், ராஜாவாக வரணும்னு நீங்கள் கேட்குறீங்க. இதே இது நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த உலகத்தில் சபை, இந்த சபையில் நம்ம முதன்மையாக மாற்றுவதற்கு ஒரு குரூப் என்ன செய்யும், நம்ம வீட்டை உட்காந்து என்ன செய்யும்,
வேண்டாதெல்லாம் பேசும். நீங்கள் இப்படி இருங்க பிரதர், இப்படி இருங்க சிஸ்டர், நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னு இப்படி கேட்டிங்கன்னா சரி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுது, அது கூட்டுது. அப்போ என்ன செய்யணும்னா, நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவன் நான். என்ன கனிகளை கொடுக்கக்கூடியவன்? இந்த மனுஷரும் தேவனுடைய பிள்ளைகளும் தேவனும் தேவ ஜனங்களும் ஆசீர்வதிக்கும்படியான கனிகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மரமாக அல்லது நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையாக என்னை உருவாக்கி வைத்திருக்கும் போது வேண்டாத நபர்கள் துர்ஜனங்களோடு கூட நான் சம்பாஷணை செய்வதற்கு நான் உரிய ஆள் கிடையாது. நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு அனுப்பிட்டு, அத்திமரமும் அதே மாதிரி அனுப்பிட்டு, திராட்சை செடியை அனுப்பிட்டு. நீங்கள் பாருங்கள், இந்த 3 வருஷம் வந்துகிட்டே இருக்கும். இந்த 3ம் ராஜாவாக முடியலை. ஏன்? முதல்ல வாசிக்கும் போது ராஜ பதவி எப்படி பதவி போயிருக்கலாமே அப்படிங்கிறோம். ஆனால் அது விரும்பலை. ராஜ பதவி வேண்டாம். ஏன்னா துன்மார்க்கரோடு கை கொடுக்கிற வேலை தேவனுக்கு விரோதமானது. ஆமாம், நாம் ஒரு நாளும் தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் பேசுகிற கூட்டத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ அது சொல்லிட்டு நீங்கள் போங்கப்பா, உங்களுக்கு ஆகாதவனுடைய வேலை செய்வதற்கு நான் ராஜாவாய் மாற விரும்பவில்லை. ஆமாம், என்ன தேவ ஜனங்கள் புகழ்ந்தால் போதும், தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் போதும், நான் தேவனுக்கு கனி கொடுக்கக்கூடியவனாக இருந்தால் போதும். ஆமாம், சரி. ஒன்றுக்கு பயம் உண்டாவதாக. அதோட பாத்திரமில்லை. இன்னும் பேதுரு பார்க்கணும்னு சொன்னால், சாலமோனுடைய தேவாலயம் கட்டப்படும். வாசிக்கிறேன் 1 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க. சந்நிதியின் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாளைக்குள் பிரவேசிப்பதற்கு நம்ம சர்ச்சில் என்ன கதவு இருக்கு? அப்படி கொஞ்சம் திரும்பி தான் பாருங்களேன். என்ன கதவு? அந்த மரணம் வேண்டாம். கதவு என்ன கதவு? ரெட்டை கதவு. இது என்ன கதவு? இது ஒத்த கதவு. இந்த பக்கம் உள்ளது. அது என்னது, என்ட்ரன்ஸில் ஒலிவ மரத்தினாலே என்ன எப்படி இது போட்டிருந்தானா, கதவுகளை எதில் செய்திருந்தானா, ஒளிய மருந்து கேதுரு பலகைகளை மூடினான். ஆலயத்திற்கு கோல்டு மூடியாச்சு, கோல்டு போட்டு மூடிட்டான். தேவதார் விருட்சத்தை வச்சு பல பொருட்கள் செய்தான். இதெல்லாம் செய்திருக்கிறான். ஆனால் கதவை மட்டும் எதில் போட்டான்? ஒளிய மரத்தில் ரெட்டை கதவை போட்டிருக்கிறான். ஜனங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரு வழி கதவு. அவன் இன்னொரு பக்கம் தேவன் அந்த வாசல் வழியாகத்தான் செய்வார், அவர் பிரவேசிப்பார். அப்போ தேவனே பிரவேசிக்கக்கூடிய ஒரு வழியாக கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு. இப்போ இந்த ஜனங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரு வழியாக கர்த்தர் எங்களை நினைச்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருக்கும் போது நாங்கள் வீணான மனுஷரோடு என்ன செய்வதில்லை, போவதில்லை. அப்போ தேவ மனுஷர்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்குரிய ஆலயத்தின் கதவு. இன்னும் 33ஆம் வசனத்தை வாசிங்க. ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறது. ஒளிய மர நிலைகளும் எதில் தான் செய்கிறான்? ஒளிய மரத்தில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறது. கர்த்தருக்கு மகிமை பண்ணுறது, உயர்வு, மேன்மை எல்லாவற்றையும் கர்த்தர் எதுக்கு தான் வச்சுருக்காரு? ஒளிய மரத்தை வச்சுருக்காரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிறார். அநேகருக்கு ஆஸ்வதிக்கப்படும் ஒரு மரமாய், அநேகருக்கு கனி கொடுக்கக்கூடியவர்களாக, அநேகர் வாழ்க்கையில் உயரக்கூடியவர்களாய், பாதுகாக்கக்கூடியவராய், நல்ல ஒரு நிலைமையில கர்த்தர் நம்ம நினைச்சிருக்கிறாரு. இதுக்கு தான் ஆண்டு சொன்னால் அதுக்கு நல்ல ஒளிய மரம்னு பேர் நினைச்சிருக்காரு, வைத்திருக்கிறார். சரி, ஒளிய மரம் நிறைய சொல்லிட்டு போகலாம். அதில் பழங்கள் ஒரு வருஷத்துக்கு 3 அறுவடை செய்வாங்க வச்சுக்கணுங்களேன். ஒளிவ மரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒளிவ எண்ணெய். ஒளிவ எண்ணெய் அபிஷேகம் பண்ணணுமா? எதுதான்? ஒளிவ எண்ணெய். விளக்கு எரிக்கணுமா? எதுதான் வேணும்? ஆசரிப்பு கூடாரத்தை விளக்கு எரியதுக்கு எந்த எண்ணெய் வேணும்? எடுத்து பிழிந்த ஒளிவ எண்ணெய். அப்போ வெளிச்சம் கொடுக்கறதுக்கும் எதுதான் வேணும்? ஒளிவ எண்ணெய் வேணும். அபிஷேகம் பண்ணுவதற்கு எதாவது வேணும்? ஒளிவ எண்ணெய் வேணும். அதோடு மாத்திரமில்லை, மருத்துவத்திற்கு அவங்க சாப்பிட்றதுக்கே அது ஒளிவ எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க. நம்ம நாட்டில் நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறோம், கடல் எண்ணெய் பயன்படுத்துகிறோம். இந்த
பாக்கெட்டில் வருதில்ல, சஃபோலா, சனோலா, போவாலா, பாவாலா, வந்தாலா, இருந்தாலா, போனாலா, வந்தாலா, அந்த எண்ணெல்லாம் இருக்குது பாருங்க. இந்த எண்ணெல்லாம் அவ்வளோ என்னது எண்ணெய் கிடையாது. இதெல்லாம் என்ன தெரியுமா? பெட்ரோல் இருந்து கழிவை சுத்திகரித்து அப்படி ஒன்று ஒன்றா வரும்போது அதில் ஒரு பகுதி தான் எது? இந்த எண்ணெய். நிறைய இது வரும்போது இதை வீணாக கொட்ட முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, எசன்ஸை ஊற்றி அதை நிமிஷம் ரீஃபைண்ட் அதுக்கு ரீஃபைண்ட் ஆயில், அதுக்கு பேர் என்னது? ரீஃபைண்ட் பண்ணி அதை நம்ம கொடுத்துருக்கான். நாம் கொடுத்த உடனே அது சொல்லுவாங்க ஹார்ட் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரச்சனை வராது, எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நாமளும் அதை வாங்கி ஊற்றி சாப்பிட்டுட்டு நல்லெண்ணையும் கடலெண்ணையும் நினச்சிட்டோம், மறந்துட்டோம். நம்ம தேசத்தில் என்ன நல்லெண்ணெய், நார்த் இந்தியாவில் கடுகு எண்ணெய் வச்சுருப்பாங்க. இதே மாதிரி அவங்க ஒலிவ எண்ணெய் சாப்பாடு வச்சுருப்பாங்க. இருக்கிற எண்ணெய்களை விலை கூட இதுதான், ஒலிவ எண்ணெய் தான் விலை கூட. இது 1 லிட்டர் 300-400 ரூபாய்க்கு வாங்கிடலாம். அது 1 லிட்டரு 1500 ரூபாய்க்கு வாங்கணும். 1 லிட்டர் எவ்வளோ வாங்கணும்? அதில் விதவிதமான எதுக்குன்னு பயன்படுத்த. அப்போ என்ன அப்படின்னா, மனுஷனோடு கூட பயன்படுத்தக்கூடியதான ஒரு ஒரு ஆசீர்வாதமான ஒரு எண்ணெய் கொடுக்கக்கூடிய, பலன் கொடுக்கக்கூடிய ஒன்று இதுதான். அப்போ நாம் மனிதர்களோடு தொடர்புடையவர்கள், தேவனுக்கும் தொடர்புடையவர், நாம் மனிதனுக்கும் ஆசீர்வாதமாய் தேவனுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய ஜனம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் இந்த நல்ல ஒளிய மரம்னு சொல்றதுக்கு எதுக்கு சொன்னார்னா, இந்த பூமியுள்ள சகல ஜனங்களுக்கும் அவங்க யாராக இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும். அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. ஆண்டவர் இவ்வளவு செய்திருக்கேன், ஆனாலும் ஆண்டவர் அவங்கள விடலை. சரி, இன்னும் ஒளிய மரம் இருக்கும். நம்ம இதில் ஆண்டு சொன்னார், என்ன செய்வேன்? நல்லா இருக்கிறேன், நான் அதில் நெருப்பை என்ன செய்வேன்? நேரம் இல்லை, முடிச்சிடறேன். நெருப்பை என்ன செய்வேன்? ஏன் அப்படின்னா, இவர்கள் நன்மை செய்வதற்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கக்கூடியவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினாலே தேவனே என்ன செய்தார்? கொளுத்தி போட்டார். தேவனே என்ன செய்தார்? கொளுத்தி போட்டார். ஏன் கொளுத்தி போட்டார்னா, பாகாலுக்கு தூபம் காட்டுறதுனால எனக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் தங்களுக்கு கேடாக செய்த பொல்லாப்பு நிமித்தமே தீங்கை வர பண்ணுவேன். உன்னை நாட்டின சேனைகளின் கர்த்தர் உன்னை நியமித்தேனே. அந்த சேனையின் கர்த்தர் சொல்றாரு என்ன அப்படின்னா, தீ கொளுத்துவேன். ஏன் அப்படின்னா, விக்கிரக ஆராதனை போயிட்டேன், மோசமான வாழ்க்கைக்கு போயிட்டேன். உனக்கு நான் பிரமாணம் கொடுத்துருக்குறேன், இந்த பிரமாணத்தின்படி நடக்கணும், நடக்காமல் வேறு வழியில் போயிட்டேன், ஆனால் நீ கவனமாக இருக்கணும். அப்படி போனாலும் மறுபடியும் கர்த்தர் இருக்கிறாரு. அவருக்கு விட மனசும் இல்லை, மறுபடியும் அவர் துளி விட பண்ண வேண்டும் இருக்கிறார். ஆண்டுக்கு பயப்படாவதாக நிறைய இருக்கேன், நான் சொல்லி முடிச்சிடறேன். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எடுத்துக்கொள்ள, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இல்லை, ஆகாய் நீ ஆபகுக்கு எடுத்துருக்க எனக்கு. ஆகாய், செப்பனியா, ஆகாய், சகரியாக்கு முன்னால உண்டோ? நல்லா கவனிங்க. திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கல. நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் இந்த பக்கம் கொஞ்சம் மனஸ்தாபப்பட்டு கேட்குறாரு, நான் அழிச்சிட்டேன்ப்பா, தீ கொளுத்திட்டேன், ஆனாலும் உன் மேலே எனக்கு இறக்கம் இருக்குது. நான் உன்னை மறுபடியும் என்ன செய்கிறேன்? கொண்டு வந்து இந்த தேசத்தில் மறுபடியும் என்ன செய்கிறேன்? நாட்டுறேன். தேசத்தில் என்ன செய்கிறேன்? உன்னை நான் நாட்டுகிறேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிலிருந்து நேபுகாத்நேச்சர் 70 ஆண்டு கழித்து சிறைப்பிலிருந்து திரும்பி வந்த உடனே அவனுக்கு இந்த மாதிரி செழிப்பெல்லாம் இல்லை. அப்போ என்ன செய்தாங்க? அப்பப்போ இருக்கிற மரம் செடி கொடியெல்லாம் வச்சு சரி பண்ணியிருந்தாங்க. நல்ல பலன் கொடுக்கல, கொஞ்சம் மாதிரி இருந்தது. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, எப்போ உன்ட்ட மாதுளம் செடியும் பலன் கொடுக்கல, அத்தி மரமும் பலன் கொடுக்கல, திராட்சை செடியும் பலன் கொடுக்கல, ஒலிவ மரம் பலன் கொடுக்கல, நீ கவலைப்படாத. இனி நான் நீ என் பாதையில் நடந்து உத்தமமாக இருந்தேன்னா இன்று முதல் உன்னை என்ன செய்வேன்? அடுத்தது, இன்று முதல் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் உன்னை என்ன செய்வேன்? நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன். இந்த வசனம் யாருக்குரியது? யார் ஒலிவ மரமாய் ஆண்டவர் கண்டு இருக்கிறாங்களோ, ஜனத்துக்கு பிரயோஜனமாய் ஜனத்துக்கு கனி கொடுக்கும் வாழ்க்கை, தேவனுக்கு பிரயோஜனமாய் தேவனுக்கு கனி கொடுக்கும் வாழ்க்கை, தேவனை முன்வைத்த வாழ்க்கை, ஆலயத்தோடு தொடர்புள்ள வாழ்க்கை, இவர்களுக்குத்தான் இந்த வசனம் என்ன செய்யும்? செல்லுபடியாகும்.
துன்மார்க்க ஜனத்தோடு சுற்றி அலைஞ்சிட்டு பாவம் அக்கிரமம் செய்துவிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டால் மட்டும் தேவன் ஆசீர்வதிப்பான்னு நினைக்க முடியாது. ஒரு காலம் நினைக்கக்கூடாது, ஒரு காலம் நினைக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. தேவன் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரும்போது கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். இது நல்ல ஒளிவு மரமாக இருந்தாலும், எத்தனை இடையூறுகள் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், உங்களை மறுபடியும் ஆசுவைத்து துளிர்விட பண்ணி உயர்த்த மேன்மைப்படுத்த ஆண்டவர் வல்லவர். அவன் இன்றைக்கி ஒளிவு நிறைய இருக்குது. சுருக்கமாக சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்று நல்ல கனி கொடுக்கக்கூடியவர்களாய், ஆண்டவர் கனி கொடுப்பது மாத்திரமல்ல, இந்த ஜனத்திற்கும் சபைக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. நம்மை மாற்றி அமைக்கும் போது ஆண்டவர் சொல்வார், இது நல்ல ஒலிவ மரம். அந்த ஒலிவ மரம் இருக்கிற இடத்துல தான் இயேசு ஜெபம் பண்ணார். நாம் கூடியிருக்கிற இடத்துல தான் இயேசு வருவார். தேவ ஜனங்கள் ஒலிவ மரமாக அங்கே இருக்கும் போது அங்கே இயேசு கட்டாயம் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு அவர் வந்தது போல நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு ஒரு கட்டாயம் செய்வார், வருவார். அவன் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவான், ஆண்டவரே நாங்கள் நல்ல ஒளிவு மரமாய் எங்களுக்கு பேரிட்டது போல நாங்கள் நல்ல வாழணும் ஐயா. எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நாங்கள் சுற்றியுள்ள சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நாங்கள் ஒரு நாள் துன்மார்க்க ஜனத்தோடு நாங்கள் ஈடுபாடு கொண்டு அவர்களோடு இருந்து சபைக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய், தேவ மனுஷனுக்கு விரோதமாய், தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எங்களை விரோதமாக நாங்கள் போகக்கூடாது. எங்களை ராஜாவாக வைக்க அவன் எண்ணினாலும் அந்த உயர்வு எங்களுக்கு வேண்டாம், நீர் கொடுக்குற உயர்வு எங்களுக்கு போதும். ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் கிரியை செய்ய வந்தவர். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஒளிவு மரமாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராங்க. பரிசுத்த நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீ எரேமியா மூலமாய் சொல்லும்போது நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய செழிப்பான பசுமையான நல்ல ஒளிவு மரம் என்று பெயரை நீர் அவர்கள் கொடுத்திருக்கிறீர்கள். நீர் எங்களுக்கு கொடுத்த பெயரை எப்படி தான் நாங்கள் அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு, நாங்கள் ஒரு நாள் துன்மார்க்கரோடு வைத்து சொல்லப்படும் துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல், அப்படி இருக்கும்போது தன் காலத்தில் தன் கனியை தருவான் என்ற அந்த ஒளிய மரத்தின் ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த ஜனத்தோடு உட்காரக்கூடாது ஐயா. எவ்வளோ உயர்வு அவங்க கொடுக்குறாங்க, எங்களை புகழ்கிறான் என்பதல்ல, எங்களை புகழ்வது நீர். எங்களை புகழ வேண்டியது ஆவிக்குரிய ஜனங்கள். எங்களை ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஆலயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், தேவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நாங்கள் அநேகருக்கு அபிஷேகத்தில் எண்ணெய் ஊற்றுவது போல நாங்கள் அநேகருக்கு வாழ்க்கையில் குளிர்ச்சியின் அனுபவங்கள், நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுப்பதற்கு, ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் நல்ல கனிகளை கொடுப்பதற்கு எங்கள் ஆண்டவர்களை உருவாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஒளிய மரமாக எங்கள் குடும்பம் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் நீர் வந்து நிச்சயமாய் கிரியை செய்ய வல்லவர் ஐயா. அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், நான் பச்சையான ஒளிய மரத்தை போல அவருடைய ஆலயத்திலே இருப்பேன். அல்லேலூயா. அதோடு மாத்திரம் பிள்ளைகள் ஒளிய மர கண்டுகளைப் போல இருப்பார்கள், பந்தியை சுற்றி இருப்பார்னு சொல்லப்படுது அல்லவா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீர் வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் அவைகளை ஒவ்வொன்றாய் தியானித்து இன்னும் தேவனோட உறவுகள் எங்கள் வாழ்க்கை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறோம், தேவனோட ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறோம். எங்களோடு இந்த கிரியை செய்வீராக. ஆசீர்வாத நாமத்தை வைத்து நீர் மகிமைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமாம். பிரைஸ் தி லார்ட். இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட்.